கிரிக்கெட் வீரர் தோனி தொடர்ந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் IPS அதிகாரி சம்பத்குமாருக்கு தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் ஆண்டன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். ஆண்டன், இந்த வழக்கு தொடர்பான முழு விவரம் என்ன பதிவு பண்ண? இந்த IPS அதிகாரி சம்பத்குமாருக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை தான் தற்பொழுது உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்திருக்கின்றது. இந்த தொடர்பாக MS தோனி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து, அதாவது 2014ஆம் ஆண்டு IPL போட்டிகளின் போது கிரிக்கெட் சூதாட்டம் நடைபெற்றதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருந்தது. இந்த தொடர்பான விவகாரத்தில் தான் IPS அதிகாரி சம்பத்குமார் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டிருந்தார். இது போன்ற ஒரு சூழலில் அவர் IPS அதிகாரி சம்பத்குமார் உச்சநீதிமன்றத்திற்கும் பிற நீதிமன்றத்திற்கும் எதிராக சில அவதூறான கருத்துக்களை தெரிவித்திருந்ததாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. இது ஒரு நீதிமன்ற அவமதிப்பாகும் என கூறித்தான் MS தோனி சார்பில் அங்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. அந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி அவருக்கு 15 நாட்கள் சிறை தண்டனை வழங்கி சென்னை உயர்நீதிமன்றமானது உத்தரவிட்டிருந்தது. இருப்பினும் அந்த தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை டிவிஷன் பெஞ்சானது நீதிபதிகள் SS சுந்தர் மற்றும் சுந்தர் மோகன் ஆகியோர் அடங்கியிருந்த டிவிஷன் பெஞ்சானது அந்த தண்டனைக்கு 15 நாட்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட தண்டனைக்கு இடைக்காலமாக நிறுத்திவிட்டது 30 நாட்களுக்கு. ஏனென்றால் சம்பத் குமார் சார்பில் மேல்முறையீடு செய்வதற்கு கால அவகாசம் வழங்கப்பட்டு அந்த தண்டனையானது அப்பொழுது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இதனை அடுத்து சம்பத்குமார் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு வழக்கானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் தான் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்த பொழுது அந்த கிரிக்கெட் வீரர் தோனி தொடர்ந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் அவருக்கு சம்பத்குமாருக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை தற்பொழுது உச்சநீதிமன்றமானது நிறுத்தி வைத்திருக்கின்றது. சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து காவல்துறை அதிகாரி சார்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் அந்த வழக்கில் தான் தற்பொழுது உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவினை பிறப்பித்திருக்கின்றது. இதனை அடுத்து இந்த வழக்கில் பிரதிவாதிகளுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டு வழக்கு விசாரணையை உச்சநீதிமன்றம் தற்பொழுது ஒத்திவைத்திருக்கின்றது. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ஆண்டன்.